ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் வந்து நிறைய ஆட்ஸோடு தான் வந்து இருக்கும். ஸோ எந்த ஆட்ஸுமே இல்லாமல் ஸோ மற்ற ஆப்பில் இருக்க மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸோட இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஆடும் கிடையாது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் இன் ஆப் பர்ச்சேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பேசிக்காக பண்ணுற ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பண்ண முடியும். ஸோ கட், காப்பி, டெலிட், அப்புறம் கம்ப்ரெஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மல்டி டேப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு காப்பி பண்ணி பேக் போயெலாம் நீங்கள் பேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை ஃபோல்டர் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதில் பில்ட்-இன் மீடியா வியூவரும் இருக்குது. ஸோ இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ, பிடிஎஃப் எல்லாமே வந்து இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்க ஃபைல்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது தனியாக நீங்கள் ஆப் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணி இதுவே நீங்கள் இந்த ஃபைல் மேனேஜர்லேயே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் கிட்டப்பில் டவுன்லோட் பண்ண முடியும். இல்லை அப்டைனியம்னு ஒரு ஆப் ஸ்டோரில் இருக்குது. ஸோ ஈஸி ஆண்ட்ராய்டுன்ற ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிட்டப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், கம்போஸ், கிட்டப்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், கிட்டப் சர்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா நமக்கு வந்து ரிலீசஸ் பேஜ் வந்துருக்கும். ஸோ அந்த ரிலீசஸில் லேட்டஸ்ட்டாக என்ன ரிலீஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன வெர்ஷன் வந்து 1.1.3. ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இப்போ பார்க்கலாம், இங்கே அசட்ஸில் வந்து ஏபிகே ஃபைல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரன்றதால நம்ம எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம அலோவ் ஆக்சஸ் டு மேனேஜ் ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம், நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வருது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து டேப் வந்து நீங்கள் நியூ ஆட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு வந்து டேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஃபைல் ஏதாவது காப்பி பண்ணோன்னா நம்ம ஈஸியாக காப்பி பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபைல் வந்து காப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ண இந்த ஃபைலே வந்து நான் காப்பி கொடுத்துட்டு ஸோ வேறு ஒரு ஃபோல்டரில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேக்கப் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம காப்பி கொடுத்த டாஸ்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் நியூ டேப்பில் வந்து பேக்கப் ஃபோல்டரில் இருக்கேன். ஸோ இப்போ டாஸ்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம காப்பியை வந்து இப்போது கொடுத்தோன்னா இப்போ நம்ம பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு டன்னு வந்து இப்போ டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபோல்டர் பை ஃபோல்டர் வந்து நம்ம ஈஸியாக ஸ்வாப் பண்ணுறதுக்கு இது டேப் ஃபீச்சர் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எப்படி ஷார்ட் ஆப்ஷன் இருக்கும் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் வைஸ், ஸ்டேட் வைஸ், அப்புறம் சைஸ் வைஸ் எல்லாமே நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே க்ரியேட்டில் வந்து நீங்கள் நேம் கொடுத்து ஃபைல் ஃபோல்டர் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு சர்ச் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச்சில் போய்ட்டு உங்களுக்கு ஃபைல் நேம் வச்சு சர்ச் பண்ணணுன்னா அதுவும் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 லைன்ஸ் வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளேயில் வந்து நமக்கு தீம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். டார்க் இல்லை லைட், அப்புறம் சிஸ்டமோட தீமை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் லிஸ்ட் சைஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜாக இருக்கணும் இல்லை ஸ்மால், மீடியம், எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அப்புறம் காலம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஹிடன் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஷோ பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோல்டர் கண்டென்ட் கவுண்ட்டை வந்து ஷோ பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ கொடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ பார்க்கலாம், இங்கே 3 ஃபோல்டர்ஸ் உள்ள இருக்குன்றது காட்டுது. அப்புறம் இப்போது கீழே பார்க்கலாம் 3 ஃபோல்டர்ஸ் 5 ஃபைல்ஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கவுண்ட் வந்து காட்டும். ஸோ ஜென்ரலில் வந்து ஃபைல் சர்ச் லிமிட் எவ்வளோன்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் வந்து அன்லிமிட்டட் கூட இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ன்றதால இதில் ஆட்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன் சோர்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைல்ஸை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.